கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடியனற்ற நாமத்திலே உங்களை யாவரும் கூட அடிமை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று இந்த வேத பகுதியிலே சங்கீதக்காரன் தாவீது மிகவும் நேர்த்தியான ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது அன்புக்குரியவர்களே, தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஒருபோதும் அவர் புறக்கணிக்காத தேவன், நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன், நம்மை அரவணிக்கிற தேவன், நம்மை நடத்துகிற கர்த்தர், நம்மை பாதுகாத்து நடத்துகிற கர்த்தர். அந்த கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத கர்த்தர். கஷ்டத்தின் நேரத்திலே, வேதனையின் நேரத்திலே, போராட்டத்தின் நேரத்திலே, அவமானத்தின் நேரத்திலே, தேவைகளின் நேரத்திலே, புலம்பி அழுகிற நேரத்தில், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே நாம் தவிக்கிற போது கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி தாவீது தன் அனுபவத்தை மிகவும் நேர்த்தியாக சரியாக அங்கே அவர் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. முன்பாக தகப்பனும் தாயும் தாவீதை கைவிட்டார்கள், வனாந்திரத்திலே விடப்பட்டார்கள், தன்னந்தனிமையிலே விடப்பட்டார்கள், தவித்தார், அங்கலாய்த்தார், கண்ணீர் விட்டார், வேதனைப்பட்டார். நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவர் அங்கலாய்த்து இருக்கிற போது கர்த்தர் தாவீதை சேர்த்து கொண்டார். கர்த்தர் என்னை கைவிடவில்லை. மனிதர்கள் கைவிட்டார்கள், நண்பர்கள் கைவிட்டார்கள், உடன் பிறப்புகள் கைவிட்டார்கள், தாய் தகப்பன்மார் கைவிட்டார்கள். எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே நான் தள்ளப்பட்டு இருக்கிற போது கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். என் தேவாதிய தேவனை நோக்கி கூப்பிட்டேன். நான் ஆராதிக்கிற கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்ட போது அவர் என்னை சேர்த்து கொண்டார் என்று சொல்லி, அவர் என்னை கைவிடவில்லை என்று சொல்லி, அவர் ஒருபோது என்னை புறக்கணிக்கவில்லை என்று சொல்லி, ஒருபோதும் அவர் என்னை தள்ளி விடவில்லை என்று சொல்லி, அவர் என்னை சேர்த்து கொள்ளுகிற தேவன். மனிதன் புறக்கணித்து தள்ளினாலும் அவர் என்னை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார் என்று சொல்லி, என்னை சேர்த்து அரவணைத்து, என்னை சேர்த்து வாழ வைத்து, என்னை உயர்த்தி அழகு பார்த்த கர்த்தர் அவராய் இருக்கிறபடினாலும் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அந்த தேவாதி தேவனை, அந்த ராஜாதி ராஜனை நோக்கி பார்த்து அவன் சொல்லுகிறதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறதை, சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஒருவேளை நீங்க சொந்தத்தினாலே, நண்பர்களாலே புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். கர்த்தரை நோக்கி நீங்கள் பாருங்கள், அவர் உங்களை சேர்த்து கொள்கிறவர். பெற்ற தாயும் தகப்பனும் கூட ஒரு நேரத்தில் புறக்கணிக்கத்திருக்கலாம், புறக்கணித்து காணப்படலாம். ஆனால் கர்த்தர் நம்மை அவர் சேர்த்து கொள்ளுகிற, நம்மை சேர்த்து பாதுகாத்து, நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிற கர்த்தராய் இருக்கிறபடினால அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை சேர்த்து வாழ வைத்து நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.